திருவேற்காட்டில் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக வீடுகளில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒட்டிய நோட்டீஸ். வீடு பறிப்போய் விடுமோ என்ற அச்சத்தில் கார்பெண்டர் தூக்கு போட்டு தற்கொலை. திருவேற்காடு அடுத்த கோலாடி பகுதியில் ஏராளமான குடியிருப்புகள் உள்ளது. ஏரியை ஆக்கிரமிப்பு செய்து குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் கடந்த மாதம் வீடுகளை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்ட நிலையில் முதல் கட்டமாக ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக 10க்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்து அப்புறப்படுத்தினார்கள். இதனையடுத்து சுமார் 1600 வீடுகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு வீட்டின் முன்பும் நோட்டீஸ் ஒட்டினார்கள். இதனால் மிகுந்த அச்சத்துடன் அந்த பகுதியில் மக்கள் வசித்து வந்த நிலையில் அங்கு வசித்து வந்த சங்கர் என்பவர் கார்பெண்டர் வேலை செய்து வந்தார். இவருக்கு திருமணமாக 2 மகன்கள் 1 மகள் உள்ள நிலையில் இவரது வீட்டிலும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டினார்கள். தனது வீட்டை இடித்துவிட்டால் தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக ஏற்கனவே குடும்பத்தாரிடம் தெரிவித்து வந்த நிலையில் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வந்த சங்கர் இன்று வீட்டுக்குள் சென்றவர் நீண்ட நேரமாகியும் வெளியே வரவில்லை. இதனையடுத்து அவரது குடும்பத்தினர் சென்று பார்த்தபொழுது சங்கர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து திருவேற்காடு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்து போன சங்கர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வீடுகளை அப்புறப்படுத்தி விடுவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டியதாலேயே தனது கணவர் இறந்து போனதாக சங்கரின் மனைவி திருவேற்காடு போலீசில் புகார் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வருவாய்த்துறை அதிகாரிகள் தனது வீட்டை இடித்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் கார்பெண்டர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.